முன்னாள் அமைச்சரும் அதிமுக மூத்த தலைவருமான செங்கோட்டையனுக்கும் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையே கடந்த சில மாதங்களாக கருத்து வேறுபாடு இருந்து வந்த நிலையில் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்றியதற்காக எடப்பாடி பழனிசாமிக்கு கடந்த பிப்ரவரி 9ஆம் தேதி அன்னூரில் பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் மேடை உள்ளிட்ட எங்கும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் படம் இடம்பெறவில்லை என கூறி முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அந்த விழாவை புறக்கணித்தார். மீண்டும் சுணக்கம் ஏற்பட்ட நிலையில் தற்பொழுது மீண்டும் அதிமுகவிலிருந்து விலகுகிறாரா செங்கோட்டையன் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. வரும் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி மனம் திறந்து பேசப்போவதாக அவர் அறிவித்திருக்கிறார். அதுவரை அனைவரும் பொறுத்திருங்கள் என்றும் செங்கோட்டையன் செய்தியாளர்களிடம் கேட்டுக்கொண்டார். எடப்பாடி மீது அதிருப்தி தெரிவித்து வந்த நிலையில் 5ஆம் தேதி முடிவு அறிவிப்பதாக செங்கோட்டையன் பேட்டியளித்த காட்சிகளையும் நாம் பார்த்தோம். 5ஆம் தேதி மனம் திறந்து பேசப்போவதாக செங்கோட்டையன் பரபரப்பாக தெரிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பழனிசாமிக்கு விவசாயிகள் நடத்திய பாராட்டு விழாவில் ஜெயலலிதாவின் படம் இடம்பெறவில்லை என்ற செங்கோட்டையன் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் எடப்பாடிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய செங்கோட்டையன் டெல்லி சென்று பாஜக தலைவர்களை சந்தித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. டெல்லியில் பாஜக தலைவர்களை செங்கோட்டையன் சந்தித்து திரும்பிய பின்னரே அதிமுக பாஜக கூட்டணி அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. மனம் திறந்து பேசப்போகிறேன் என்று கடந்த காலங்களில் கூறிய தலைவர்கள் கட்சியில் நடந்தவற்றை நாம் அறிந்தோம். செங்கோட்டையனும் மனம் திறந்து பேசப்போவதாக கூறியுள்ளதால் அவர் அதிமுகவிலிருந்து விலகும் தீவிர முடிவை எடுப்பாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இதுகுறித்து பேசுவதற்காக நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். மீண்டும் மீண்டும் இந்த அதிருப்திக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? உட்கட்சி விவகாரம் எடப்பாடி பழனிசாமிக்கு வரும் சட்டமன்ற தேர்தலுக்கு பெரும் பின்னடைவா இருக்கும் அப்படின்னு நினைக்கலாமா? இல்ல, கண்டிப்பாக அதிமுக ஒரு பலவீனமான பொசிஷன்ல தான் இருக்கு. அது பாஜகவோட கூட்டணி சேர்ந்து 3-4 மாசம் ஆச்சு. இன்னும் ஒரு கட்சி அந்த கூட்டணியில சேரலன்னு நம்ம பாக்குறோம். இப்ப எந்த கட்சிக்கும் அவங்க மேல நம்பிக்கை வரலன்றது போது அதிமுக பலவீனமா இருக்கு. பாஜகவுக்கு ஒரு நெகட்டிவ் ஓட்டு தமிழ்நாட்டில் இருக்கு. ஸோ அந்த 2 கட்சியும் சேரும்போது வேற எந்த கட்சியும் ஒரு நம்பிக்கையோட அது கூட சேரலன்றது ஒரு முக்கியமான பாயிண்ட். அது மட்டும் இல்ல பாத்தீங்கன்னா அதிமுக இட்செல்ஃப் அதுவே பலவீனமா இருக்கு. ஓபிஎஸ் இப்ப அந்த கூட்டணி விட்டு வெளில போயிட்டாரு. தினகரன் நேற்று என்ன சொல்லிட்டாரு, நான் ஜனவரி டிசம்பர்ல தான் முடிவு பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு. அப்படி முக்கியமான அவங்க போகும்போது சவுத்துல இந்த பாஜக கூட்டணி அதிமுக கூட்டணி ரொம்ப பிரச்சனையை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த சூழல்ல செங்கோட்டையன் போன்றவர்கள் அப்போதுலேருந்தே சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, இணைந்தவர்களை மீண்டும் சேர்க்கணும், கட்சியை பலப்படுத்தணும். பலப்படுத்தலைன்னா கண்டிப்பா தோற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தொடர்ந்து தோல்வியை பார்த்துட்டு இருக்கிறதுனால கட்சி ஒன்றுபடுத்தணும் அவங்க சொல்றாங்க. இந்த சூழல்ல செங்கோட்டையனை ஓரங்கட்டுற வேலையை எடப்பாடி பண்றாரு. அவர் யாத்திரை துவங்கின கொங்குமண்டலத்துல செங்கோட்டையன் ஒரு சீனியர் லீடர், அவரை கூப்பிடவே இல்லை. அதுக்கு முன்னாடி விவசாயிகள் விழாலையும் ஒரு பிரச்சனை வெடிச்சுதான் நம்ம பார்த்தோம். ஸோ அப்புறம் நடுவில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் பேசிக்கவே இல்லை. அசம்பிளியில பார்க்கும்போது 2 பேரும் பேசிக்கவே இல்லை. திடீர்னு செங்கோட்டையன் டெல்லிக்கு போனாரு, பாஜக தலைவர்களெல்லாம் பார்த்தாங்கன்னு சொன்னாரு. அதுக்கு நடுவில் மீண்டும் எடப்பாடி பாஜகவோட சேர்ந்ததுனால செங்கோட்டையன் கொஞ்சம் சைட்லைன் ஆயிட்டாரு. இப்ப செங்கோட்டையனுக்கும் எடப்பாடிக்கும் பிராக்டிக்கலா எந்த விதமான கனெக்ஷனும் இல்ல, எந்த விதமான முடிவெடுக்கிறதுலையும் அவர் கலந்து ஆலோசிக்கிறது இல்லை. அவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்தே ஒரு சீனியர் லீடரா இருக்காரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு புறக்கணிப்புக்கு ஆளாயிருக்காரு. இப்படி இருக்கும்போது தேர்தல் வரும்பொழுது அவருக்கு நாளைக்கு சீட்டு கொடுக்கலன்னா என்ன பண்றது? சீட்டு கொடுக்காத ஒதுக்கி வச்சுட்டாருன்னா எடப்பாடி, ஸோ அந்த ஆபத்து அவருக்கு இருக்கு இல்லையா? அதனால தன்னை முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு நிலையில செங்கோட்டையன் இருக்காரு. அதனால இப்ப அவர் தன்னுடைய நடவடிக்கைகளை இப்ப ஆரம்பிச்சிருக்காரு. அதான் 5ஆம் தேதி சந்திச்சு நான் சில விஷயங்களை சொல்ல போறேன்னா, முக்கியமா அதிமுக ஒன்றுபடணும்ன்ற ஒரு விஷயத்தை எடுத்து வைப்பாருன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா அதற்காக தான் அந்த 5ஆம் தேதி அவர் சொல்லக்கூடும் என்பது என்னுடைய கருத்து. ஏன்னா எடப்பாடியை நேரடியா மோதறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒற்றுமைக்கான ஒரு குரல் கொடுக்கறது மூலமாக ஏற்கனவே பிரிந்திருக்கிற ஓபிஎஸ் அவங்க கூட எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பை அவர் செங்கோட்டையன் உருவாக்குவார்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா. சரி, இப்ப 5ஆம் தேதி அவர் மனம் திறந்து பேச போவதாக செய்தியாளர்களிடம் பேசியிருக்கிறார். 5ஆம் தேதிக்கு இன்னும் 2-3 நாட்கள் இருக்கும் நிலையில எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? எடப்பாடி பேச்சுவார்த்தை நடத்தவும் மாட்டார். அவர் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா அவருடைய ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் பாத்தீங்கன்னா, அவர் ஓபிஎஸ்சி ஏற்றுக்கிறது ரெடியா இல்ல, காலம் கடந்து விட்டதுன்னு சொல்லிட்டாரு. சசிகலாவே நீக்கி விட்டார். அவர் அப்புறம் தினகரன் காலம் சொல்லுன்னாரு. கடைசியில் அவர் தினகரனே வெளில போயிட்டாரு. அவர் எடப்பாடியை பொறுத்த மட்டும் அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு. இவங்கெல்லாம் நமக்கு சீனியரா இருக்காங்க, இல்ல நம்மளோட பதவிக்கு ஒரு ஆபத்தா மாறுவாங்கன்னு அவர் உணர்றாரு. அதனால நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பொசிஷனுக்கு பிடிச்சி உட்கார்ந்து இருக்கிறதுனால தன்னை ஆட்சி அசைக்கக்கூடிய விஷயங்கள்ல எதுவுமே நடக்கக்கூடாது. யாராவது இந்த மாதிரி முக்கியமான ஆட்கள் கட்சிக்குள்ள வந்தாங்கன்னா தன்னுடைய பதவிக்கு ஆபத்து வந்துடும்,
கட்சி செல்வாக்கா இருக்கோ இல்லையோ பொதுச் செயலாளர் பதவியில தொடர்ந்து இருக்கணுன்றதுல ரொம்ப உறுதியா இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு செங்கோட்டையனோட எந்த விதமான சமாதானத்தையும் ஈடுபடுறதுக்கான வாய்ப்பு இல்லை. இன்னொன்று விஷயம், அந்த கொங்கு நாடு பாலிடிக்ஸ்ல செங்கோட்டையன் சீனியரா இருக்கிறதுனால கொங்கு நாடுனாலே நம்ம தான் தலைவர், நமக்கு மீறி யாரும் இருக்கக்கூடாதுன்ற எண்ணமும் எடப்பாடிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ ஒரு சீனியர் முறையில் தொடர்ந்து புறக்கணிக்கும் போது அவர் தன்னுடைய அரசியல் நடவடிக்கைகளை தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்காக தன் இருப்பை காட்டிக் கொள்வதற்காக சில விஷயங்கள் அவர் பண்ண வேண்டியதா இருக்கு. அதோட தொடர்ச்சியா தான் இப்போ செங்கோட்டையன் 5ஆம் தேதி முதல்ல ஒற்றுமை இந்த ஒரு விஷயத்தை எடுத்து வைப்பாரு. அதுக்கப்புறம் போக போக எடப்பாடியோட நடவடிக்கைகளை பார்த்து அவர் தன்னுடைய நடவடிக்கைகளை அமைத்துக் கொள்வார். ஆக்சுவலா வரும் 5ஆம் தேதி மனம் திறந்து பேசப் போவதாக செங்கோட்டையன் அறிவிச்சிருக்கிறாரு. இப்போ அவர் அதிமுகவிலிருந்து நான் விலகிடுவேன் அப்படின்னு சொல்றது எடப்பாடி பழனிசாமிக்கு பலமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்ல பலவீனமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அவர் அதிமுகலேருந்து விலகுவது அப்படின்ற ஒரு விஷயம் வராது ஆக்சுவலா. பட் ஆனா எடப்பாடிக்கு பலவிதமான ஆலோசனைகள் சொல்லுவாரு, கொஞ்சம் டைம் கொடுப்பாரு. அவர் தானா விலகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா அதிமுகல தொடக்கத்திலேருந்தே அவர் இருக்காரு. அதனால இறுதி வரை நான் அதிமுகவை தான் வாழ்வேன் அப்படின்ற ஒரு விஷயத்துல அவர் உறுதியா இருப்பார். ஆனால் அதே சமயம் கட்சி போற போக்கு சரியில்லை, பலவீனமா இருக்கு, ஒன்றுபடுத்த மாட்டேன்றாரு எடப்பாடின்ற வருத்தம் அவருக்கு இருக்கு, தன்னை ஓரம் கட்டுறாங்கன்ற வருத்தமும் அவருக்கு இருக்கு. இதுல அவர் பாஜகவோட உதவிய நாளினா அதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனமாக அது ஒன்றும் பலன் தராது. ஏன்னா பாஜகவை பொறுத்த மட்டும் அவங்க எடப்பாடியை தான் முழுசா நம்புறாங்க, அவர் சொல்றதான் கேட்கறாங்க. அந்த அடிப்படையில் தான் தினகரனி அவங்க கண்டுக்காத இருக்காங்க பாஜக. அதே மாதிரி ஓபிஎஸ்சி அவங்க போனதை பத்தி கவலைப்படாம இருக்காங்க. ஸோ செங்கோட்டையனை பத்தி அவங்க பெருசா கவலைப்பட மாட்டாங்க பாஜக தான். பாஜகவை நம்பி யாருமே தங்களுடைய அரசியல் நடவடிக்கைகளை அதிமுக இருக்கிறவங்க அமைச்சிக்க கூடாது என்பது என்னுடைய கருத்து. ஸோ இந்த சூழல்ல செங்கோட்டையனை பத்தி எடப்பாடி கவலைப்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ அதனால செங்கோட்டையன் முதல்ல இந்த விஷயங்களை சொல்வார், ஒற்றுமைக்கான விஷயங்களை சொல்வார். எடப்பாடி சரியா ரியாக்ட் பண்ணலைன்னா அப்புறம் ஃபர்தரா அவர் ஓபிஎஸோட இணைந்து வேறு பல நடவடிக்கைகள் அவர் ஈடுபடக்கூடும் என்பது என் கருத்து. வரும் 5ஆம் தேதி மனத்திறந்து பேசப் போவதாக செங்கோட்டையன் அறிவித்திருக்கிறார். அவருடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதிமுக மீது அவருக்கு அதிருப்தி இல்லை, எடப்பாடி பழனிசாமி மீது தான் அதிருப்தி அப்படிங்கிற கருத்தை முன்வச்சிருக்கிறீங்க. நன்றி திருப்பிரியன். தேங்க்யூ. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.